ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஃபிபோனசி சீரிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிபோனசி சீரிஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணலாம், இன்ட்ராடேலையும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ்வலாக ஸ்விங் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோட்டலாக மொத்தம் 2 ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஃபிபோனசி சீரீஸில் வந்து மெயின் கான்செப்ட் என்னென்னா, ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகுது, தென் பவுன்ஸ் பேக் ஆகுது, எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போகும், நம்ம எப்படி டார்கெட் செட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே அந்த டூலே நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் சும்மா கொஞ்சம் உங்களுக்கு நான் தெரிஞ்ச ஸ்டாக்ஸை ஃபஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். HDFC பேங்க்கு, 1 செகண்ட். ஓகே, HDFC பேங்க் ஆட் பண்ணிக்கிறேன். SBI பேங்க்கு, TCS, ஏதோ ஒரு ஸ்டாக் நீங்கள் கூட எடுத்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ITC. ஸோ நான் ஒரு 4 ஸ்டாக் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ HDFC பேங்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல் இது போட்டுக்கிறேன். தென் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ நான் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு டெமோவா. ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃபு. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது இப்படி மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்துடுது. ஓகேவா? இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு திரும்பி பவுன்ஸ் பேக் எடுத்திருக்கு. இது பவுன்ஸ் பேக் எடுத்தது இன்னும் மேலே இப்படி கண்டினியூவாக போகுமா, இல்லை இங்கேருந்து நின்று திரும்பி ஃபால் ஆகுமான்னு தெரியாது நமக்கு கரெக்டாக. ஸோ இதை வந்து ஒரு ஃபிபோனசி சீரிஸ் ஹெல்ப்போடு நம்ம பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் ஷோ பண்ணிடுறேன். அதாவது நீங்கள் எந்த செட்டிங்ஸுமே மாற்ற வேண்டாம், டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி 1. ஓகேவா? சின்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி 2ல் வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்ட்ராட்டஜி 1ன்னு எடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக இருக்க ஃபிபோனசி சீரிஸை எல்லாரோட ட்ரேடிங் வியூலையும் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ இஷ்யூஸ், எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு இருக்கா, இதுதான் ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட்னு இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி நான் சைடு ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹை ஒன்று இருக்கா, இந்த ஹையில் ஒரு கிளிக்கு, அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இருக்கிற லோ, இந்த லோவில் ஒரு கிளிக்கு. இவ்வளோ தான் ஃபிபோனசி சீரிஸோட டூல். இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. இது என்ன பண்ணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி. அதாவது அந்த லோ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி, இந்த லோ பாயிண்ட் பேஸ் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கான்செப்ட் என்னென்னா, இந்த 0.78 இந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலி இந்த ஃபிபோனசி சீரிஸ் பற்றி நிறைய ஸ்டோரிஸ்லாம் உண்டு. அந்த எப்படி இந்த ஃபிபோனசி சீரிஸை வந்து கிரியேட் பண்ணாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். நம்ம வந்து டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகேவா? 0.78 அப்படிங்கிற இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த லைன், இந்த ப்ளூ கலர் லைன், இந்த ப்ளூ கலர் லைன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தெரியறதுக்காக ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். ஓகே. வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த 0.78ங்கிற லைனை எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து வேலிட் ஃபார் பை. அதாவது இப்படி இருந்தால், இங்கே இருந்தால் மட்டும்தான் வேலிட் ஃபார் பை. ஓகே, பை பண்ணியாச்சு. பை பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு லாங் பொசிஷன் டூல் இருக்கும். ஓகே, லாங் பொசிஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டார்கெட் எங்கே செட் பண்ணணும் அப்படின்னா 1.6 இருக்குல்ல, இதுதான் மேக்ஸிமம் நம்ம செட் பண்ண போகிற டார்கெட். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஒர்க் ஆகுமோ ஒர்க் ஆகாதான்னு தெரில. ஸோ 1.6 வந்து அட்வைசபிள். இதுதான் மேக்ஸிமம் டார்கெட் வைக்கணும். இதுவே 7.3%, 6% வந்துச்சுல. ஸ்டாப்லாஸ் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சோமா 0.78ன்னு, அதுக்கு கீழே இன்னொரு லைன் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட ஸ்டாப்லாஸ் வைக்கணும். ஓகே, இங்கே வைக்கலாம், இல்லை அதுக்கு கீழே கூட வைக்கலாம். ஓகே, எப்போ இதை பிரேக் பண்ணுதோ ஸ்டாப்லாஸ் ஹிட்டுன்னு அர்த்தம், நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேவா? இப்படி தான் ஆக்சுவலி ஒர்க் ஆகும். அந்த ஃபிபோனசி சீரிஸோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்து லைவ் மார்க்கெட்டில் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நீங்கள் இப்போ கேட்பீங்க, இது வந்து இந்த லைனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இதை கிராஸ் பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டுறணும். அதாவது இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போது இந்த மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது, என்ட்ரி எடுக்கலாமானா நோ. எப்போ இந்த கிளியராக ஒரு பாடி மாரி ஃபார்ம் ஆகி இங்கே முடியுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து லைவ் கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்படி இங்கேருந்து இறங்கி திரும்பி இப்படி மேலே போகுது, திரும்பி இப்படி இறங்கி திரும்பி மேலே போகுது, திரும்பி இறங்கி மேலே போகுது. நம்ம எந்த ஹைனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஹையையும், அதாவது ஒரே நிமிஷம், இந்த ஹையில் இருந்து இந்த லோ, அதாவது இருக்கிறதுலே லோ எதுன்னு பாருங்கள், இதுதான் லோ பாயிண்ட். ஓகேவா? இந்த ஹைலேருந்து இந்த லோ பாயிண்ட்டுக்கு நான் இப்போ நான் ஃபிப் வரைய போகிறேன். ஓகே, கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நான் வந்து ஃபிபோனசி டூல் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஹையில் ஒரு கிளிக்கு,
அப்படியே ட்ராக் பண்ணி இந்த லோ பாயிண்ட் இருக்குல்ல அந்த விக், அதாவது இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்குல்ல, ஸ்டிக்கை தான் விக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் சாலிட் கலரில் இருக்கிறத பாடின்னு சொல்லுவாங்க கேண்டிலில். ஸோ அந்த விக்கை ப்ளேஸ் பண்ணி நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வரைகிறேன். ஓகே, வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த லைன் இருக்குல்ல 0.78. ஓகே, தெரியுதா? 0.78 இந்த லைன் இருக்கா, இந்த லைனை எப்போ கிராஸ் பண்ணுறதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் மார்க்கெட் இப்போதைக்கு இங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் இது பவுன்ஸ் பேக் ஆகி எப்போ இதை கிராஸ் பண்ணுதோ அப்போ இங்கே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் வந்து மேக்ஸிமம் இங்கே வைக்கலாம். பட் சில பேர் வந்து 2% போதும் 3% போதும்னு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா? பட் நான் என்ன சொல்கிறேன், 1.6 ரீஜனுக்கு உள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது உங்களோட டார்கெட் பொசிஷன். ஓகேவா? அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இன்னொரு பாயிண்ட் பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி இங்கே வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நம்ம ஜஸ்ட் இப்போ பார்ப்போம். ஹை பாயிண்ட் எது? இதுதான் ஹை பாயிண்ட். லோ பாயிண்ட் எது? இருக்கிறதே லோ பாயிண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டிக். ஓகேவா? இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் நான் வரைய போகிறோம். ஓகே, ஃபிபோனசி எடுத்து இந்த ஹையில் இருந்து அந்த லோவை பேஸ் பண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் லைனை. ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போது இது வந்து இதை கிராஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 0.78 லைன் எங்கே இருக்குது? அதுக்கு நேராக இந்த லைன் தான். அதுக்கு நேராக நான் கிளிக் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த லைனை கிராஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். கிராஸ் பண்ணலை, நம்ம அப்போ என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். புரியுதா? இப்படி தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் என்ட்ரியை. ஓகே, இப்போ என்ட்ரி வந்து எப்போ எடுத்திருப்போம் அப்படின்னா, ஒரு லெட்ஸே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போமா, அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். வேலிட் என்ட்ரி பாயிண்ட் ஏதாவது காட்டிச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போது இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே. இங்கேருந்து ஃபுல் டவுன்ஃபால் ஆகிருக்கு. அதை பார்ப்போம். இருக்கிறதுலே ஹை பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த வீக் கூட எடுத்துக்கலாம். ஹை பாயிண்ட், இந்த ஹை பாயிண்டில் இருந்து இதுதான் லோ பாயிண்ட். கரெக்டாக இந்த லோ பாயிண்ட்டில் நான் வந்து வரைஞ்சிட்டேன். அதாவது உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா இது வரைக்கும் கட் பண்ணிடுறேன். ஓகேவா? எப்படி நம்ம ஆக்சுவலாக என்ட்ரி எடுப்போங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் மாற்றியாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும் நீங்கள் மார்க்கெட் பார்க்கும்போது. ஓகேவா? நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் ரன் ஆகும். மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. இப்போ பவுன்ஸ் பேக் ஆகுது. ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ பவுன்ஸ் பேக் ஆகுறது இங்கேருந்து கீழே விழுந்து மேலே ஏறுறதும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. தொடர்ந்து 3 க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது, அதாவது மேலே ஏறுறதுக்கான அறிகுறி. ஓகேவா? ஸோ இந்த சமயத்தை தான் நம்ம வந்து ஃபிபோனசி அப்ளை பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன், இதோட ஹை பாயிண்ட் இது இந்த ரெட் கலர் லைன். இந்த ரெட் கலர் லைன்லேருந்து இந்த லோ பாயிண்ட்டை வச்சு நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? கரெக்டாக இந்த லோ லைன் வந்து இந்த லோ பாயிண்ட் டச் ஆகி வந்துருச்சா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட என்ட்ரி பாயிண்ட் எதுனா இந்த இருக்குல்ல 0.78 இங்கே இருக்குது. 0.78 லைனை கிராஸ் பண்ண தான் நான் என்ட்ரின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கு நேரம் நான் ஒரு இண்டிகேஷனுக்காக ஒரு லைன் வந்தாச்சு. இன்கேஸ் அதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா டார்கெட் எது 1.618. ஓகேவா? ஓகே, 1.618 கிட்ட நம்ம வரைஞ்சாச்சு டார்கெட். இப்போ இதுதான் நம்மளோட செட்டப். ஓகேவா? ஸ்விங் ட்ரேடிங் பற்றின ஒரு டுட்டோரியல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அந்த ப்ராஃபிட்டை வந்து லாஸை வந்து ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தம்பனையில் வச்சுருப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் அதை ஒரு வாட்டி பாருங்கள். நான் அதை சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ட்ரேடருக்கும் ஒவ்வொரு செட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செட்டப் எடுத்து என்ட்ரி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட செட்டப். ஓகேவா? அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இது ஒன் ஆஃப் மை செட்டப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன் அகைன். இது எப்போ இதை கிராஸ் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டே கிராஸ் ஆகலை. ஓகே, இந்த கேண்டில் வந்து ஆக்சுவலி கிராஸே ஆகலை, விக்கு தான் வடிச்சிருக்கு. ஓகே, இந்த கேண்டில் தான் நமக்கு கிராஸ் ஆகிருக்கு, பாடி வெளியில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு தெளிவு தெரியறதுக்காக நான் இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. 0.78 வந்து என்ட்ரி லைன், அதாவது இதுதான் நம்மளோட வேலிட் லைனு, கிராஸ் பண்ணிடுச்சு. இது டார்கெட் லைன். ஸ்டாப் லாஸ் எது சொன்னேன், ஸ்டாப் லாஸ் வந்து 0.618. ஓகே, 0.618 கிட்ட நான் வரைஞ்சாச்சு. இது வந்து இப்போ நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த டயக்ராமை நீங்கள் கொஞ்சம் டெலிட் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி எடுக்கிறேன். எப்போ என்ட்ரி எடுக்க போகிறேன், இந்த இது கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது நான் அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் டார்கெட் வந்து எங்கே வைக்கிறேன், இந்த லைனுக்கு உள்ள, அதாவது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சதுனால அந்த லைனுக்கு உள்ளே நான் டார்கெட் வைக்கிறேன். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறேன், இந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் அப்படி தான் மார்க் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி எவ்வளோ நம்ம ரிஸ்க் வச்சுருக்கோம், 2.14 ரிஸ்க் வச்சுருக்கோம். எவ்வளோ ப்ராஃபிட் வச்சுருக்கோம், 4.72 ப்ராஃபிட் வச்சுருக்கோம். ஓகேவா?
லெட்ஸ் சி இப்போ எப்படி நடக்குது மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன். ஓகே, டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா, டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சில டைம் இப்படி நடக்கும், அவ்வளோ தூரம் புஷ் பண்ணுது, அதுக்கப்புறம் பழையபடி டவுன் ட்ரெண்ட். ஓகே, இதுதான் இப்போ ஃபிபனாச்சி சீரிஸ். நான் எதுக்காக இந்த 1.6க்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ 1.6க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் கிட்டே இருக்கும். ஸோ இதோட அக்யூரசி வந்து எப்படின்னா, ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 ட்ரேட் மினிமம் சக்ஸஸ் ஆகும். அந்த 6 ட்ரேடில் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? நிறைய வச்சுருப்பீங்க ப்ராஃபிட்டு, லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருப்பீங்க, பாதிக்கு பாதி தான். அதாவது 1:2 ரேஷியோவில் தான் வைக்கிறீங்க. கரெக்டாக? அதாவது உங்களுக்கு லாஸ் ஆனிச்சுனாலும் பெரிய இம்பாக்ட் இருக்காது, பட் ப்ராஃபிட் எடுத்தால் நல்ல இம்பாக்ட் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா திரும்பி ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள், எப்படி இந்த செட்டப் பண்ணணும், எப்படி என்ட்ரி எடுத்தோம். எக்ஸிட் வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். எக்ஸிட் இந்த பாடி வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருக்கல, ஸ்டாப்லஸ் தாண்டி இப்படி இருக்கணும். ஒரு விக்கு மட்டும் வந்துட்டு போயிருந்துச்சுன்னா அது கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. டார்கெட் வந்து விக் அடிச்சா பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து டார்கெட் அட்டைன் பண்ணால் போதும். ஓகேவா, எதுக்காக ஸ்டாப் லாஸ் நான் அப்படி சொல்கிறேன்னா, மேபி ஃபேக் அவுட் நடக்கும், ஒரு விக்கு மட்டும் வந்துட்டு திரும்பி உள்ளே ஓடிடும். அதனால தான் சொல்கிறோம், ஒரு பாடி முடியும் போது நம்ம எக்ஸிட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே டார்கெட் ஹிட் ஆகாமல் டவுன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம், ஏன்னா ஸ்டாப் லாஸ் தாண்டிடுச்சு. கரெக்டாக? ஸோ எக்ஸிட் ஆகிருப்போம். நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு என்ன இருக்கும், பாப்போம். மார்க்கெட் வந்து திரும்பி ஃபால் தான் ஆகும், மேலே ஏறுற மாதிரி காட்டுவானுங்க. புரியுதா? திரும்பி ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, அது மேலே ஏறுற மாதிரி சும்மா காட்டும், உங்களுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி வரும். அதாவது அப்படி தான் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து போய் மாட்டிக்கிறது. ஓகேவா, இங்கே நீங்கள் ஹிட் ஆகும் போது எக்ஸிட் ஆகலைன்னா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும் இப்போதைக்கு. இந்த இதில் இன்னொரு ஸ்டாக் எடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, எக்ஸிட். ஓகே, எஸ்பிஐ எடுத்துப்போம். எஸ்பிஐ வந்து இப்போ கரண்டாக பார்ப்போம், இது வந்து ஃபிபனாச்சியில் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ட்ராயிங்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிபனாச்சி வந்து இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறோம். அதோட டாப் இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், இதையும் கன்சிடர் பண்ணலாம், இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா, உங்கள் இஷ்டம் தான், எதனாலும் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஹையிலேருந்து ஒரு லோ. ஓகே, ஹையிலேருந்து ஒரு லோ, இங்கே எதுவும் கிராஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஸோ இன்னும் வந்து வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன். இது கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து இங்கே வைப்போம், ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைப்போம். இன்கேஸ் இங்கே கிராஸ் பண்ணுறது, நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா எவ்வளோ கவர் பண்ணியிருப்பீங்க ப்ராஃபிட்னு பார்ப்போமா? ப்ராஃபிட் வந்து 7.5% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே இங்கேருந்து லாஸ் ஆனிச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்ப்போமா? 1.6%. இதுதான் ப்ராஃபிட் அதிகம், லாஸ் கம்மி. ஸோ நீங்கள் வைக்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கணும்னா, அக்யூரசி அதிகமாக இருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் அதிகமாக ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், அக்யூரசி கம்மியாக இருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு கம்மியான ஸ்டாப் லாஸ், அதிகமான ப்ராஃபிட் வைக்கணும். இப்போது ஃபிபனாச்சி சீரிஸை பொறுத்த வரைக்கும் 6 ட்ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிரும், 4 ட்ரேட் லாஸ் ஆகலாம். ஓகேவா, லாஸ் ஆனால் தான் ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு. ஓகேவா, யாருமே 100% ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது, லாஸ் ஆகி தான் ப்ராஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டெமோ பார்ப்போமா? ஓகே, இந்த ஹையிலேருந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த ஹை ஆர் இந்த ஹை எதுனா எடுத்துக்கலாம். நான் வந்து ஓகே இந்த ஹைலேருந்தே எடுக்கிறேன், இல்லைனா இந்த ஹை கூட வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஓகே. இப்போது என்னென்னா நான் இதை வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இப்போது என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு மார்க்கெட் நம்ம ரன் பண்ண விடுவோம், அதுக்கப்புறம் ஃபிப் வரைஞ்சிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்க்குறது. இதை இப்போ ப்ளே பண்ணி விட்றேன். அடுத்தடுத்த நாள் இதை ஒன்று ஒரு கேண்டில் வந்து ஒரு நாள். இங்கே டைம் ஃப்ரேம் வந்து நான் டேன்னு வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ அது டைம் ஃப்ரேம் எப்பவுமே டைம் ஃப்ரேமில் வைங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அக்யூரசி. டே டைம் ஃப்ரேமில் வச்சு நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஒரு கேண்டிலும் ஒரு நாள். ஓகேவா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட என்ட்ரி வரையும் வெயிட் பண்ணணும், அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது பவுன்ஸ் பேக்னு நினச்சிங்கன்னா தப்பு. கரெக்டாக பவுன்ஸ் பேக் வந்து கிளியராக தெரியும். இப்போ இது வந்து பவுன்ஸ் பேக். ஓகேவா, அதாவது இங்கேருந்து வந்து ஸ்விங்கு மாரி ஃபார்ம் ஆகுதா, திரும்பி மேலே வி ஷேப் ஆர் யூ ஷேப்பில் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல கன்ஃபர்மேஷன் அர்த்தம். ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபிப் இங்கே வரைகிறேன். அதாவது இந்த ஹையிலேருந்து தான் இப்படி இறங்கியிருக்கு. கரெக்டாக இறங்குனது, அதாவது ஹையிலேருந்து கண்டினியூஸாக இறங்கியிருக்கு, திரும்பி இப்போ ஏறுது. ஸோ இந்த ஹையிலேருந்து டவுனுக்கு நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா,
இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் லைனை வச்சு டார்கெட், அதாவது என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட் பாயிண்ட்டை நம்ம வரையணும். இது நம்ம டார்கெட்டு, இது நம்ம ஸ்டாப் லாஸ். கரெக்டாக எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த என்ட்ரி லைனை கிராஸ் பண்ணுறதோ அப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ டயக்ராமை டெலிட் பண்ணிடுங்க ஃபிபோனாச்சி சீரிஸ் 2ல். ஓகேவா, ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பாடி வெளியில் கரெக்டாக வெளியே வந்து முடிஞ்சிச்சு. கரெக்டாக நீங்கள் இங்கேயும் என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு பேர் அக்ரெசிவ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இல்லை இன்னொரு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி கூட எடுக்கலாம். இப்போ இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து கன்ஃபர்மேஷன், நமக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறவங்களும் தப்பு இல்லை, இங்கே என்ட்ரி எடுக்கிறவங்களும் தப்பு இல்லை. நமக்கு தேவை ஒரு ப்ராஃபிட். கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து என்ட்ரிக்கு நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஓகேவா, நம்ம செகண்ட் சான்ஸே பார்ப்போம். ஏன்னா பயம் இருக்கும் எல்லாருக்குமே, இங்கே எடுக்கலாமா வேணாமான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ வந்து பயம் இருக்கவங்க தான் நிறைய பேர். ஓகேவா, அந்த கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் பயம் வரும். ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுப்போம். ஓகேவா, இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இப்போ டார்கெட் நம்ம எங்கே வைக்கணும், இந்த லைனுக்கு கிட்ட வைக்கலாம், லைனுக்கு கீழே கூட வைக்கலாம். ஓகேவா, லைனுக்கு மேலே வைக்கக்கூடாது, லைனுக்கு கீழே கூட வைக்கலாம். தென் ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம், ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே கூட வைக்கலாம். ஓகேவா, வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நமக்கு டார்கெட் இப்போ ஹிட் ஆயிடுச்சு. எத்தனை நாளில் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு அதுவும் பார்த்துருவோம். இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், இங்கே எக்ஸிட் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட 17 days, அதாவது சாட்டர்டே சண்டே சேர்த்து 17 days. 17 daysல எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க, 4.97%. கிட்டத்தட்ட 5% ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஓகே, இது ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ இதுதான் ஃபிபோனாச்சி சீரீஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜுங்கிறது. இவ்வளோ தூரம் இறங்கின மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதோட அக்யூரசி 10 trade 6 trade உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா, ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி 3 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதையே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எது வருதோ நல்லா அதில் ஸ்டிக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபிபோனாச்சி சீரிஸ் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி கூட நான் அப்லோட் பண்ணுறேன் இன் ஃபியூச்சரில். ஓகேவா, தெளிவாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு வேணால் பார்ப்போம் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம். ஸோ தெரியுதா, டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியுதா. ஸோ இதுதான் இதோட அக்யூரசி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து அக்யூரேட்டாக ட்ரேட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு. பெரிய இடத்துல நம்ம மாட்ட மாட்டோம், ஒரு கான்ஃபிடன்ஸ் வருங்க. இப்போ நம்மளுக்கு டார்கெட்டிங் ஹிட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இடத்துல நிறைய செல் நடக்கிறதுக்கான ரீசன் நிறைய பேர் எக்ஸிட் ஆவாங்க. இதில் தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து வாங்குவாங்க, பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இதை விற்பாங்க. புரியுதா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு இல்லை இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதே எனக்கு சேட்டில் இல்லை கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நான் நெக்ஸ்ட்டு ஃபிபோனாச்சி சீரிஸ் யூஸ் பண்ணி செகண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது, அதோட அக்யூரசி இதை விட அதிகம், அதை நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேவா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இதை வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராட்டஜிஸை உள்ளே கொண்டு வரேன். கொஞ்சம் கேப் இருக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கும் இந்த இப்போ நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோக்கும். ரீசன் வந்து அப்படி தான், நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும், நான் ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ், நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் ஒரு டெமோ ட்ரேட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் இதே ஸ்ட்ராட்டஜியை. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.